இந்தியன் கேப்டன் தாதா சௌரவ் கங்குலி. இந்திய கிரிக்கெட் அணி இதுவரையில் ஏறக்குறைய 35க்கும் அதிகமான கேப்டன்களுக்கு கீழ் ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளை இந்திய அளவிலும் உலக அளவில் விளையாடி உள்ளது. இவர்களில் கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களால் தாதா என்றும் பிரின்ஸ் ஆப் கொல்கத்தா என்று அழைக்கப்படும் மேற்கு வங்கத்தில் 1972ஆம் ஆண்டு பிறந்த இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இன்று வரையில் சிறந்த கேப்டன் என்று போற்றப்படும் சௌரவ் கங்குலி பற்றி சில நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்திய கிரிக்கெட் அணி விளையாடும் போட்டிகளை குறைந்தது 1990 ஆண்டு முதல் ஏறக்குறைய கடந்த 30 ஆண்டுகளாக கிரிக்கெட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் ரசிகர்களுக்கு சில மறக்க முடியாத நினைவுகளையும் வெற்றிகளையும் அதற்கு அடித்தளம் இட்டு முக்கிய காரணமாக இருந்த கங்குலி அவர்களைப் பற்றி உங்களிடம் இந்த கட்டுரை மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியாவில் 1990க்கு பிறகு பல வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டி அறிமுகமாகிக் கொண்டிருந்த காலகட்டமாகவும் அக்காலகட்டத்தில் குறிப்பாக 1991ஆம் ஆண்டு நடந்த உலகக் கோப்பைதான் முதலாக இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில் நேரில் கண்டு கழிக்கும் வாய்ப்பாக ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இன்றி பலருக்கும் தூர்தர்ஷன் மூலமாக கிடைத்தது. குறிப்பாக 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கோப்பையை ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இணைந்து நடத்தியது. அதிகாலை 3 மணி அளவில் நாம் கண்விழித்து பார்த்த அனுபவங்கள் பலருக்கும் உண்டு. நான் ஏன் இந்த நினைவுகளை குறிப்பாக பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால் 50-60 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு மிக பரிச்சயமாக அமைந்த உலக கோப்பையாக 1991ஆம் ஆண்டு உலக கோப்பை கூறலாம். வேகபந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான பிச்சுகளைக் கொண்ட ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் இந்திய அணி திணறிய காலகட்டம் அது. ஆனால் அதே ஆஸ்திரேலியா அணியே அவர்கள் மண்ணில் வைத்தே பெரிய வெற்றியை முதலாக பதிவு செய்தது நமது தாதா தலைமையிலான இந்திய அணியாகும். குறிப்பாக இந்திய அணியின் பொற்காலம் 1996ஆம் ஆண்டு முதல் ஆரம்பித்தது என்று கூறலாம். இந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் டெஸ்ட் மேட்ச் ஒருநாள் போட்டிகளில் பல மாற்றங்கள் நமது அணியில் கொண்டு வர இந்திய அணியில் பல திறமையான விளையாட்டு வீரர்கள் பல காலங்களாக விளையாடி வந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் காட் ஆப் கிரிக்கெட் என்று சொல்வார்கள். அது உண்மை, அதை யாரும் மறக்க முடியாது. சச்சின் டெண்டுல்கர் ஒரு யூனிவர்சல் பிளேயர். சச்சின் டெண்டுல்கரை தவிர்த்து உங்களுக்கு பிடித்த திறமையான சிறந்த வீரரும் கேப்டனும் யார் என்று கூறுங்கள் என்று கூறினால் அதில் கண்டிப்பாக பல கோடி பேர் கங்குலி பெயரை குறிப்பிடுவார்கள். தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக இந்திய கிரிக்கெட் போட்டியை கண்டு வருபவர்கள். ஏனென்றால் தனிப்பட்ட விளையாட்டு வீரரின் வெற்றியை தவிர்த்து இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றியை ஒவ்வொரு குடிமகனும் விரும்புவான். போட்டி இந்தியாவில் நடந்தாலும் சரி வெளிநாடுகளில் நடந்தாலும் சரி வெற்றி என்பது கோடிக்கணக்கான ரசிகர்களின் ஏக்கமாக எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை ஒரு வகையில் முழுமையாக முதலாக பூர்த்தி செய்தது சௌரவ் கங்குலி தலைமையிலான இந்திய அணியாகும். அறிமுகம். இடது கை ஆட்டக்காரரான கங்குலி 1992ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக களம் இறக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவில் அப்போட்டி நடந்தது. அதன் பிறகு நடைபெற்ற போட்டிகளிலும் கங்குலி அவ்வளவு சிறப்பாக விளையாடாததால் தொடர்ந்து அணியில் இடம் பிடிக்க தவறினார். இதற்கு மற்றும் ஒரு காரணமாக அரசல் புரசலாக கூறப்பட்டது அவர் சீனியர் வீரர்களுக்கு போட்டி நடைபெறும் பொழுது தேநீர் எடுத்துக்கொண்டு சென்று கொடுக்க மறுத்ததும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. அந்நாட்களில் அவருக்கு இந்திய அணியில் நிரந்தரமாக விளையாடுவதற்கு வாய்ப்பு 1997ஆம் ஆண்டுகளிலிருந்து கிடைக்கப் பெற்றது. குறிப்பாக அவர் 1999ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக அடித்த 183 ரன்களை குறிப்பிடலாம். அது புதிய ஒருநாள் போட்டி சாதனையாக கருதப்பட்டது. டெஸ்ட் மேட்ச்களில் 16 செஞ்சுரியும் ஒருநாள் போட்டிகளில் 22 சதங்களையும் அடித்துள்ளார். இது இல்லாமல் 10,000 ரன்களை கடந்த கிரிக்கெட் வீரர்களின் வரிசையில் அவரும் ஒருவராக உள்ளார்.
இந்திய அணியின் மிகச் சிறந்த ஓப்பனிங் இணை என்று சொன்னால் அனைவரின் நினைவிலும் வருவது சச்சின் மற்றும் கங்குலி இணையாகும். இவர்கள் இருவர் கூட்டணியில் 26 முறைக்கு மேலாக 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் முதலாக 2000 ஆண்டு தென் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தொடரில் வெற்றியும் பெற்றுக் காட்டினார். 2003ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக் கோப்பை போட்டியில் கங்குலி தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை சந்தித்தது. உலகக் கோப்பையை வெல்லும் என்று இந்திய ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய அணி தோல்வி அடைந்தது. அதில் ஒரு முக்கிய காரணமாக கங்குலி அவர்கள் செய்த தவறாக கூறப்பட்டது. டாஸ் வென்று 2வது பேட்டிங் தேர்வு செய்தது. இங்கு ஏன் நான் கங்குலி எனக்கு பிடித்த மனம் கவர்ந்த கிரிக்கெட் வீரராகவும் குறிப்பாக இந்திய கேப்டன்களின் சிறந்த ஒருவராகவும் கூறுகிறேன் என்றால் அன்று அவர் அமைத்து தந்த அந்த வெற்றி பாதையில்தான் எந்த பிச்சுக்களிலும் எந்த வெளிநாடுகளிலும் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை இந்திய அணி வீரர்களுக்கும் கோடான கோடி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மனதிலும் நம்பிக்கை ஏற்படுத்தினார், நிரூபித்தும் காட்டினார். இவர் கேப்டனாக இருந்தபோது பல பரிசோதனைகளை மேற்கொண்டார். அது அப்போது விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கடைசியில் அது இந்திய அணிக்கு வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இன்னும் சொல்லப்போனால் பல இளம் வீரர்களை கண்டறிவதற்கும் அவர்களை பல போட்டிகளில் விளையாடுவதற்கு வாய்ப்பு தக்க சமயத்தில் தந்து இந்திய அணியை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார். இன்று அவர் போட்டுச் சென்ற பாதையில்தான் பின்பு கேப்டனாக வந்த தோனி, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்றவர்கள் அந்த பாதையை பின்பற்றி பயன்படுத்தி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புகழ்பெற்ற இங்கிலாந்து கிரிக்கெட் வீரரும் வர்ணனையாளர் ஜெஃப்ரி பாய்காட் காட் ஆஃப் ஆஃப்சைட் என்று கங்குலியை செல்லமாக புகழ்வார். ஏனென்றால் அவர் ஆக்சைடு அடிக்கும் ஒரு ஷாட்டும் குறிப்பாக பவுண்டரிகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒரு கேப்டன் என்பவர் அது எந்த விளையாட்டாகவும் இருந்தாலும் தனக்கு கீழே விளையாடும் வீரர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை தக்க சமயத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான வாய்ப்பை வழங்கி அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் துணிச்சலான முடிவு எடுப்பவராகவும் பல நேரங்களில் ஒட்டுமொத்த அணிக்கும் உந்துதல் சக்தி அளிப்பவராகவும் சில நேரங்களில் ஆக்ரோஷமாக செயல்படுபவராகவும் இருக்க வேண்டும். இந்த சில குறிப்பிட்ட காரணங்களுக்காகவே இன்று வரையில் கங்குலி மிகச்சிறந்த வெற்றிகரமான இந்திய கிரிக்கெட் அணி கேப்டனாக கொண்டாடப்படுகிறார். அது டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் ஒரு நாள் போட்டியாக இருந்தாலும் இவர் தலைமையிலான அணி அதிக வெற்றிகளை பெற்றுள்ளது. 2001ஆம் ஆண்டு இந்தியாவில் பயணம் செய்த ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலியா அணிக்கு கங்குலி தலைமையிலான இந்திய அணி தன்னை காட்டியது என்று சொல்லலாம். குறிப்பாக கல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியை ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டெஸ்ட் மேட்ச் ஆகஸ்ட் இன்று வரையில் பார்க்கப்படுகிறது. கங்குலி அவர்களின் அணியில் இடம் பிடித்த ஹர்பஜன் சிங் ஒரு கலக்கினார் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த தொடரில் ரிக்கி பாயிண்டை பலமுறை சொல்லி வைத்தாற்போல் அவர் ஆட்டம் இழக்க செய்தார். அசாருதீன் ஓய்வுக்குப் பிறகு இந்திய அணியின் கேப்டன்ஷிப் சச்சின் டெண்டுல்கர் இடம் சென்றது. சச்சின் டெண்டுல்கர் சிறந்த முன்னணி வீரராக திகழ்ந்தாலும் ஒரு கேப்டனாக அவரால் ஜொலிக்க முடியவில்லை மற்றும் கேப்டன்ஷிப் அவருக்கு ஒரு சுமையாக அவரது தனிப்பட்ட விளையாட்டு மிக பெரும் அளவில் பாதித்தது. இதனால் பல போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. அப்போதுதான் குறிப்பாக 2000ஆம் ஆண்டு கங்குலியிடம் கேப்டன்ஷிப் வந்து அடைந்தது. அதன் பிறகு இந்திய அணியில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. குறிப்பாக டெஸ்ட் மேட்ச் தொடக்க வீரர்கள் நிதானமாக விளையாட வேண்டும், அதிரடி வீரராக விளையாடக்கூடாது என்ற ஒரு எழுதப்படாத சட்டம் கட்டியமைக்கப்பட்டு வந்தது. இதனை உடைத்தெறிந்து டெஸ்ட் மேட்ச்களில் வீரேந்தர் சேவாக் அவர்களை தொடக்க வீரராக களம் இறக்கி கிரிக்கெட் உலகை முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி 325 ரன்கள் குவித்து கோப்பை நமக்கே என்று இருந்தனர். ஓபனிங் களம் இறங்கிய கங்குலி 43 பந்துகளில் 60 ரன்கள் சேர்த்தார்.
அதன் பிறகு தொடர்ச்சியாக 3 விக்கெட் சச்சின் உட்பட இந்திய அணி தோல்வி உறுதி என்று எதிர்பார்க்கப்பட்ட போது களமிறங்கிய யுவராஜ் சிங் முகமது கைஃப் மிகச் சிறப்பாக விளையாடி வெற்றியை தேடித் தந்தார்கள். குறிப்பாக 1 ரன் 2 ரன்கள் எப்படி ஒருநாள் போட்டிகளில் மிக விரைவாக எடுத்து ஆட்டத்தின் போக்கை மாற்ற முடியும் என்று முகமது கைஃப் செய்து காட்டினார். அந்த போட்டியின் இறுதியில் அந்த வெற்றியை கங்குலி கொண்டாடிய விதத்தை இந்திய அளவில் ஏன் உலக அளவில் கிரிக்கெட் ரசிகர்களால் உணர்ச்சிமயமான தருணமாக இன்று வரை மறக்க முடியாது. கங்குலிதான் அணிந்திருந்த ஜெர்சியை கழட்டி ஆக்ரோஷமாக சுற்றி வெற்றியை கொண்டாடினார். திறமைக்கு வாய்ப்பும் ஊக்குவிப்பு. சவுரவ் கங்குலி திறமையான கேப்டனாக இருந்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இளம் வீரர்கள் ஊக்குவிப்பது, அவர்களுடன் கலந்து உரையாடுவது, குறிப்பாக சுலபமாக அணுகக்கூடிய தலைவராக இருந்தார். எந்த ஒரு விஷயத்தை அவரிடம் மனம் திறந்து பேசுவதற்கும் வாய்ப்பு அளித்தார். முக்கியமான முடிவுகளை விளையாடும் மைதானத்திலே சக வீரர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுத்து அதில் வெற்றியும் கண்டார். மிகத் திறமையான புகழ்பெற்ற கேப்டனாக வலம் வந்த கங்கோலியின் கிரிக்கெட் வாழ்வு 2005ஆம் ஆண்டு முதல் இரக்கம் கண்டது. பெரிய அளவில் ரன்களை குவிக்க தவறினார். குறிப்பாக அவருக்கும் கிரேட் சேப்பலுக்கும் பயிற்சியாளர் இடையே நடந்த பனிப்போர் பெரிதாகி கங்குலி கிரிக்கெட் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவர் இந்திய கிரிக்கெட் அணியில் இருந்து நீக்கப்பட்டார். பின்பு ஒரு சில ஆண்டுகளிலேயே மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் 40 வயதை நெருங்கிவிட்ட காரணத்தினால் 2008ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் விளையாட்டில் இருந்துதான் ஓய்வு பெற்றாலும் இந்திய ரசிகர்களின் மனதில் குறிப்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன்களின் சிம்ம சொப்பனமாக பெங்கால் டைகர் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறார். கிரிக்கெட் தரவரிசையில் பல படிக்கட்டுகள் கீழே இருந்த இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்த அணியாக இந்திய அணியை நீண்ட காலம் நிலை பெற்று நிற்கச் செய்த பெருமை கங்குலியை சாரும். இன்று தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அணி பல வெற்றிகளை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பெறுவதற்கு அடித்தளம் அமைத்து தந்தது கங்குலி என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஏனென்றால் அது விளையாட்டுத் துறையோ கலைத்துறையோ அரசியலோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையைச் சார்ந்த ஒரு தலைவன் கேப்டனாக பெரும் தொடர் வெற்றி என்பது மிக சாதாரணமான ஒன்று இல்லை. இதற்கு கடின உழைப்பும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் தைரியமும் ஆக்ரோஷமும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதில் வெளிநாடுகளில் விளையாடுவதற்கு தகுதியான வேகப்பந்து பேச்சாளர்கள் கங்குலி தலைமையிலான இந்திய அணி இருக்கும்போதுதான் அதற்கு அடித்தளம் பலமாக அமைக்கப்பட்டது. ஒரு இந்திய டீம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் நீண்ட கால தொடர் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்பதை ஆணித்தரமாக இந்திய கிரிக்கெட் அணிக்கு புரிய வைத்தவர் கங்குலி. ஒரு இந்திய கிரிக்கெட் ரசிகனாக நானும் உங்களுடன் சேர்ந்து அவருக்கு நன்றி வாழ்த்தையையும் சொல்லிக் கொள்கிறேன். எஸ்.